வணக்கம். ஒரே மாதிரி சிச்சுவேஷன். பட் 2 ஹீரோக்களுக்கும் வேற வேறு விதமான பாட்டு எழுதியிருப்பாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். ஆ ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு. அந்த பாட்ட பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 2 கதாநாயகர்கள். விதவிதமா 2 பேருமே 2 வேற கேரக்டர்ஸ். ஸோ 2 கேரக்டர்ஸுக்கும் ஒரே மாரி சூழ்நிலையில எப்படி இவ்வளோ அழகா ஒரு அருமையான பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்ட பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாடோடி 1966ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச மாபெரும் வெற்றி பெற்ற படம் பி.ஆர். பந்துலோட 2வது படம் அவர் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல வந்து ஒரு அதாவது ரொம்ப டிப்ரஷன்ல இருப்பாப்ல. தலைவர் வந்து ரொம்ப சோகத்துல இருந்தாரு. சோகத்துல இருக்கும்போது அப்ப அவருக்கு என்னடா லைஃப் அப்படின்னு சொல்லி விரக்தியில இருக்கும்போது, அவர்ட்ட இருந்து பிரிஞ்சு அவருடைய மனசாட்சி பாடுற மாரியான ஒரு பாட்டு. கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்ன மனமோ என்ன குணமோ எந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம் ரொம்ப தந்த பாடம் இங்கு காணும் துன்பம் யாவும் அற்புதமான ஒரு வரிகள் எழுதியிருப்பாரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அப்புறமா என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் பாட்டுல அந்த கடவுள் செய்த பாவம் அப்படின்ற வரி வந்து கடவுள் தந்த பாடம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அந்த ஒரு கூடவே அந்த மனசாட்சி பாடிக்கிட்டே வரும். ரொம்ப அழகா இருக்கும். சூப்பரா ஆடிக்கிட்டே வருவாரு. அந்த அந்த அவர் மட்டும் ரொம்ப அழகா ஆடிக்கிட்டே பாடுவாரு. அந்த மனசாட்சின்றது. அப்ப ஒரு கட்டத்துல ஒரு மீட்டிங்ல லியோனி கூட சொல்லியிருப்பாரு. பட்டிமன்ற பேச்சாளர் திரு லியோனி அவர்கள் சொன்னாங்க, எம்ஜிஆருக்கு வந்து அட்வைஸ் பண்றதா இருந்தா வேற யாரும் இருக்காரு. எம்ஜிஆரே தான் அட்வைஸ் பண்ணுவாரு. அவர் படத்துல அவருக்கு வந்து புத்தி சொல்றதா இருந்தா அவர் மனசாட்சி தான் புத்தி சொல்லும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இல்ல. எதுக்காக இந்த மாதிரி ஒரு பாடல் அப்படின்னா, ஒரு மனுஷனை வந்து வெளியே இருந்து ஒருத்தர் சொல்லி திருத்துறது அவ்வளவு இயலாத காரியம். தானே திருந்தினா தான் உண்டு. புரியுதுங்களா? வெளிய இருந்து நம்ம 1000 தான் அட்வைஸ் பண்ணாலும், பட் அவன உணர்ந்து திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் தன் மனசாட்சிய உணர்ந்து அவன் மனசுக்குள்ள இருந்து அந்த பாடல் அந்த ஒரு வெளிய வந்து அந்த மனசாட்சி மூலமா அவரு வந்து அதிலிருந்து வெளிய வர்றாரு. அதுவும் டிப்ரஷன்ல இருக்கவங்கள வெளிய கொண்டாடுறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம எவ்வளவுதான் நமக்கு அவங்க தைரியம் சொன்னாலும், இப்படி இரு, அப்படி இருன்னு சொன்னாலும், அவர் மனசுக்குள்ள இருந்து அது வெளிய வரணும். அவங்களுக்குள்ள இருந்து அவங்க வெளிய வந்தா தான் அந்த டிப்ரஷன் வந்து வெளிய வர முடியும். ஸோ இந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் வர்ற வரிகள் பூராமே ரொம்ப வேகமாவே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாவே இருக்கும். பொருள் ஏதுமின்றி வைத்து உருவாக்கி விட்டு விட்டான். அறிவென்ற ஒன்றை மரியாதையின்றி இடமாற்றி வைத்து விட்டான். அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் பூராமே ரொம்ப வேகமா இருக்கும். கொடுப்பவன் தானே மேல் ஜாதி கொடுக்காதவனே கீழ் ஜாதி கொடுப்பவன் தானே மேல் ஜாதி கொடுக்காதவனே கீழ் ஜாதி படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமியிலே அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா அந்த வரி வரும். அப்ப அந்த வரி வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு, நடப்பது யாவும் விதிப்படி என்றால் வேதனை எப்படி தீரும் அப்படின்னு அந்த எம்ஜிஆர் இந்த மனசாட்சி சொல்லும். சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ரொம்ப அழகா வேலை பார்த்திருப்பாங்க, சூப்பரா பண்ணிருப்பாங்க. டக்குன்னு இந்த பக்கம் இருக்கிற இந்த எம்ஜிஆர் ஒரிஜினல் எம்ஜிஆர் டக்குன்னு அவர் பாட ஆரம்பிச்சாரு. உடைப்படை உடைத்து வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும். உழைத்து வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும். உலகம் உருப்படியாகும். கடவுள் தந்த அதுல அவர் பாட ஆரம்பிச்சுவார் அப்படியே. ஸோ அந்த மனசாட்சி அவருக்குள்ள போய் சேர்ந்துடும். அவர் வந்து அந்த ஒரு தைரியமா வந்துட்டாரு, அந்த டிப்ரெஷன் வந்து வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று ஒரு ஒரு ஹீரோ ஒரு ஒரு வேகமான ஒரு கதாநாயகனுக்காக இந்த பாட்டு எழுதின பாட்டு இந்த பாட்டு கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு. இதே வந்து கண்ணதாசன் அவர்கள் கவியரசர் 1962ல ஜெமினி கணேசன் அவர்களுக்கு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. அது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப அற்புதமான பாட்டு. அவரும் அதே மாதிரிதான் அந்த சுமைதாங்கின்ற படத்துல ரொம்ப சோகமா டிப்ரெஷனா அப்படியே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் இருப்போமா அப்படின்ற நிலைமையில இருந்த டயம் இருப்பாரு. ஸோ அப்போ இந்த பாட்டு வரும். மயக்கமா கழக்கமா மனதிலே குழப்பமா
வாழ்க்கையில் நடுக்கமா. அற்புதமான பாட்டு. அதாவது வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த படத்துல பாடவும் பாட்டும் அந்த கேரக்டர் வந்து பாடும். பாடிட்டு அதுவே விளக்கம் குடுக்கும். அந்த கேரக்டர் வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்படுவார். அப்படியே இதா இருப்பாரு. "மயக்கமா? கலக்கமா இருக்கியா? வாழ்க்கையில் நடுக்கமா?" அப்படின்னு சொல்லி அது கேட்கும். கேட்டுட்டு அடுத்து இருக்கும். "வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த வாசல் பாடி நின்றால் ஓடுவதில்லை." வாழ்க்கையில 1000 பிரச்சனை வரத்தாப்பா செய்யும். "என் இதயம் இருந்தா பிரச்சனை இருக்குப்பா, வருதுப்பா, போகுதுப்பா." அத சமாளிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, "எதையும் தாங்கும் இதயம் இருக்கணும்." அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அ அந்த ஒரு தைரியம் இருந்தா போதும். ஏன்னா லைஃப் வந்து இன்னைக்கு இருக்க மாரி அப்படியே இருக்காது. அப்படியே டோட்டலா மாறலாம். நாளைக்கு இதோட இன்னும் அழகா மாறலாம். இன்னும் சிறப்பா மாறலாம். இல்ல இன்னும் சோகமா மாறலாம்னு சொல்லலாம். அதெல்லாம் இதயம் தாங்கும் இதயம். நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம வெளிய இருந்து 1000 கருத்து சொல்லுவோம். 1000 கருத்து சொல்லுவோம். வெளிய இருந்து அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். பட் நாம அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணுவோம்? அப்படின்றது தான் அது அதுக்காக தான் சொல்றது. இவரு ரொம்ப அருமையா கவியரசர் அந்த வரிகள முடிச்சிருப்பாரு. அடுத்த வரியில பார்த்தீங்கன்னா, சரி ரைட்டு, சரி ரைட்டு பார்க்கலாம். ஆ அடுத்து என்ன பண்றது? நாளைக்கு என்னப்பா பிரச்சனை? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாரு. கவியரசர் அவர்கள். ஏழை மனதை மாளிகையாக்கி ஏழை மனதை மாளிகையாக்கி, இரவும் பகலும் காவியம் பாடி, நாளைய இரவும் பகலும் காவியம் பாடு பொழுதை இறைவனுக்கு அளித்து, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. அதான் நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து இன்னைக்கு பிரச்சனைய மட்டும் பாரு. நாளைய பொழுத வந்து நீ கடவுள்ட்ட ஒப்படைச்சிரு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நாளைய பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அத தூக்கி அவர்ட்ட குடுத்துரு. நீ இப்ப இந்த நொடி, இந்த நிமிஷம் நீ வாழ்ந்தா போதும். சந்தோஷமா இரு. நீ உன்னுடைய உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. மனசுக்குள்ள நீ சந்தோஷமா ராஜாவா இருந்தா நீ ராஜா தானே. அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அந்த ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயத்த குடுத்திருப்பாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவிஞர் வாலி அவர்கள் பகிர்ந்துகிட்டது. அவர் வந்து ரொம்ப சான்ஸ் தேடி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு ஒரு ஒரு கட்டத்துல வந்து அவருக்கு முடியல. ரொம்ப சிரமமா இருந்தது. வருஷத்துக்கு 1 பாட்டு, 2 பாட்டு இந்த மாரி தான் வருது. ஒரு கட்டத்துல அவர் வெறுத்து போயிறாரு. சரி போதும் நம்ம பேசாம திருச்சிக்கே போயிடலாம் நம்ம அப்படின்னு திருச்சியோ இல்ல மதுரையில அவருடைய நண்பர் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்றாரு. சரி அங்கேயே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு ரொம்ப இதா இருக்காரு. அப்ப ஒரு கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கே வந்திருக்க சூழ்நிலையில வீட்ல உட்கார்ந்திருக்கும்போது பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வர்றாரு. வந்தவரு அவரு என்னப்பா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா பேசும்போது அப்பதான் இப்பதான் ஒரு பாட்டு பாடிட்டு வந்தேன். கவியரசு எழுதின பாட்டு. கண்ணதாசன் எழுதின பாட்ட பாடிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த பாட்டு என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாலி கேட்கிறாரு. அப்ப இவரு இந்த பாடிய காமிக்கிறாரு. மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா அப்படின்னு. ஸோ இந்த பாட்ட ஃபுல்லா பாடி காமிச்ச உடனே இந்த பாட்ட கேட்ட உடனே அவருக்கு ஒரு பெரிய தெளிவு வாலி. அந்த ஊருக்கு போற முடிவ டப்புன்னு கைவிட்டுட்டு பழையபடி சான்ஸ் தேட வந்துடுறாரு. இது அவர் கவியரசர் கண்ணதாசன்கிட்டயே சொல்றாரு. மேடையில வச்சே சொல்றாரு. இன்னைக்கு நான் உங்களுக்கு எதிரா கடை போட்டு வியாபாரம் பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு போட்டியா வியாபாரம் பார்க்குறேன். அதுக்கு காரணம் நான் இல்ல. ஓய் நீர் தான். நீர் எழுதின பாட்டு தான். அந்த பாட்ட கேட்டு தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சுவாரஸ்யமா. ரொம்ப அருமையான பாட்டு. பாருங்களேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எப்படி பாட்டு எழுதணுமோ, அதுக்கு ஒரு மாதிரி எழுதியிருக்காங்க. இது பிபி ஸ்ரீனிவாஸ் பாடுவாரு. அது வந்து டிஎம்எஸ் ரொம்ப புரட்சிகரமா பாடின பாட்டு. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து எதையும் ஆகட்டும் பார்த்துக்கலாம். உடச்சு வா வெளிய அப்படின்ற மாதிரி ஒரு போல்டான ஒரு மோட்டிவேஷனான சாங் அந்த சாங்கு. இது வந்து பாருங்களேன், ஜெமினி கணேசன் அவர் மென்மையான நடிகர். ஸோ அவருக்கு ஏத்த ஒரு மென்மையான ஒரு சாங். ஆனா இதுல ஆழமான பொருள் உள்ள சாங் தான். 2லயுமே ஆழமா பொருள் இருக்கும். ரொம்ப அற்புதமா இருக்கும். நடப்பதெல்லாம் விதிப்படின்னா, வேதனை எப்படிதான் தீரும் அப்படின்றது ஒரு சரியான கேள்வி. ஆ உடைப்பதை உடைத்து, வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும் அப்படின்றது ஒரு அருமையான ஒரு இது. நம்மட்ட ஒரு அவநம்பிக்கை இருக்கு அப்படின்னா, அந்த அவநம்பிக்கைய உடைச்சிட்டு வெளிய வரணும். நம்மளால இத செய்ய முடியும். இத பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஸ்கில்ல நம்ம வளர்த்துக்கிடணும். வளர்த்தா கண்டிப்பா உலகம் உருப்படியாகும். நீங்களும் உருப்படியாவீங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்த அந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டுல புரட்சித் தலைவருடைய ஆக்டிங் அவ்வளவு அருமையா இருக்கும். இதுல ஜெமினி கணேசனோட ஆக்டிங் சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு ஒரே சூழ்நிலைகள் தான் 2 ஹீரோக்கள். 2 ஹீரோக்களுக்கும் வேறு விதமான பாடல்கள் அற்புதமா போட்டு கொடுத்தார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அத இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.